நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் கிறிஸ்துவுக்காக வாழப் போகிறேன் என்பதை ஒரு காட்டும் விதமாக தான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு என்று அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கர்த்தர் யாருன்னு தெரியாது, அதனால நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம். ஆனா இதுக்கப்புறம் இயேசு எனக்காக ஒருத்தர் மரித்தாரு, எனக்குன்ட்டு ஒரு கடவுள் என் அன்பு கூறத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பிறகு என்ன பண்றோம்? நம்ம அவருக்காக வாழணும், அவருடைய சித்தத்தின் படி வாழணும்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துதான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட என் வாழ்க்கை இது, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், என் சித்தம் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா, புதிதாக நம்ம ஒரு புது சிருஷ்டியா நம்ம ஆகல. இன்னும் நம்ம இன்னும் அதை சரியா புரிஞ்சுக்கல. ஞானஸ்தானம் அப்படின்ற அந்த கான்செப்ட் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு அர்த்தம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றது தேவன் நம்ம இடத்துல கேட்கறது கிடையாது. அதை பத்தி தேவன் நினைவு கூறுறதும் கிடையாது. நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் இடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் மறந்து விட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தருகிறார். அந்த புதிய வாழ்க்கையில என்ன பண்றாரு?